வணக்கம் ஆல். இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 11ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் எடுத்துக்காட்டு 3.3 பார்ப்போம். இது பக்கம் 117 இருக்குது. ஏ காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி மற்றும் சி சைன் தீட்டா ஈக்குவல் டு டியிலிருந்து தீட்டாவை நீக்குக. ஏபிசிடி ஆகியவை மாறிலிகள். தீட்டால்னால் இந்த பொதுவாக அந்த காஸ் தீட்டா சைன் தீட்டா எதுவும் இல்லாமல் ஏபிசிடிங்கிற லெட்டர்ஸ் வர்ற மாதிரி நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுதணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கத பார்ப்போம். ஏ காஸ் தீட்டா ஈக்குவல் டு பின்னு இருக்குது. இந்த ஈக்குவேஷனை நம்ம சியால் பெருக்கி வர்க்கப்படுத்தணும், அதாவது ஸ்கொயர் பண்ணணும். சியால் பெருக்கணும்னா ஏசி காஸ் தீட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சேம் வேல்யூ சியால் பெருக்கணும் ஈக்குவல் டு பிசி. இப்போ இதை சியால் பெருக்கி வர்க்கப்படுத்தணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். ஏசி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பிசி ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ தனியாக பிரித்து எழுதுகிறோன்னா ஸ்கொயர் வந்து காமனாக எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். அப்போ ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படி எழுதலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு இருக்கட்டும். அடுத்து இந்த ஈக்குவேஷனை பார்ப்போம். சி சைன் தீட்டா ஈக்குவல் டு டி. சி சைன் தீட்டா ஈக்குவல் டு டி. இதை நம்ம ஏயால் பெருக்கி வர்க்கப்படுத்தணும். ஏயால் பெருக்கி வர்க்கப்படுத்தணும். ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஏயால் பெருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடும் ஏயால் பெருக்கணும். எந்த ஈக்குவேஷனையும் ஒரே வேல்யூவால் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பெருக்கும் பொழுது மதிப்பு மாறாது. அதனால் நம்ம அங்கே ஏயால் லெஃப்டில் பெருக்கும்போது ரைட்லேயும் பெருக்கிடுவோம். இப்போ ஏசி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடும் ஏயால் பெருக்கும் பொழுது ஏடி த ஹோல் ஸ்கொயர் அப்படி கிடைக்கும். இப்போ இதை ஸ்கொயரை ஒன்று ஒன்றா தனியாக எடுத்து எழுதுவோம். ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 2. இப்போ 2 ஈக்குவேஷனையும் நம்ம கூட்டி எழுதுவோம். ஈக்குவேஷன் 1 கூட்டல் ஈக்குவேஷன் 2 கூட்டினோன்னா ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு இருக்குது. இந்த ப்ளஸ் எடுத்துடுவோம். ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து உள்ள வேல்யூஸை ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து போட்டு கூட்டுவோம். பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர். இப்போது இந்த ஈக்குவேஷனில் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் காமனாக இருக்குது. இதை வெளியில் எடுத்துருவோம். இப்போ ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு ஒன்று தான். சைன் ஸ்கொயர் தீட்டா கூட்டல் காஸ் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு ஒன்று தான். அதனால் நம்ம இதை எழுத தேவையில்லை. இதை ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் இன்ட்டு இது மதிப்பு 1. இப்போ ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் இன்ட்டு 1ன்னு வரும். ஒரு வேல்யூவை 1ஆல் பெருக்கும் பொழுது அதே வேல்யூ தான் வரும். அதனால் நம்ம இங்கே ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு எழுதணும். ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இருக்குது பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர். இதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கு பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.